மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுள்ள 2 விடயங்கள் குறித்து பேசலாம். கோட்டாபய ராஜபக்ஷ தான் சாட்சி சொல்ல தயார் என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு தூது அனுப்பியுள்ளார். சம்பிக்க நிசாந்த தற்கொலை செய்து கொள்ளும் முன் எழுதி வைத்த கடிதம் என்ற பல்வேறு விடயங்கள் தான் இன்றைய பதிவு. கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்பட்ட இந்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியும் இல்ல சாட்சியும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்த கோட்டாபய ராஜபக்ச அவங்க தனது சட்டத்தரணியூடாக முறையிட்டு மேல் நீதிமன்றத்துல தான் சாட்சி சொல்ல தயார், கைதும் தேவையில்லை, எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தனது சட்டத்தரணியூடாக ஒரு செய்திய சொல்லி இருந்தது. இப்போது சிங்கள ஊடகங்கள்ல மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஏன் சாட்சி சொல்ல முடியாது இந்த வம்புக்கு நின்றாரு, ஏன் இப்போது சாட்சி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முன் வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த கதை அம்சம் எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லலித் மற்றும் குகன் என்று சொல்லுகின்ற 2 சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் சம்பந்தமான செயற்பாடுகளில் ஈடுபடுறவங்க 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை குறித்து மனித உரிமைகள் சம்பந்தமான விழிப்பூட்டலும் மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு நீதி வேண்டும் என்ற ஒரு விழிப்பூட்டல், ஒரு கருத்தரங்க செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிற அந்த சமயத்துல தான் இந்த 2 பேரும் காணாமல் போனாங்க. அப்படின்னு சொல்றதை விட மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்பதுதான் சால சிறந்ததாக மீசான் டிவி பார்க்குது. ஏதோ ஒரு வகையில இவங்க காணாமல் ஆக்கப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுத்தம் பற்றிய விடயங்களை ஊடகங்களினூடாக சொல்லுகின்ற ஊடக அறிக்கைகளை கெஹலிய ரம்புக்குவெல் அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த 2 பேரையும் பாதுகாப்பு துறையினர் கைது செஞ்சிருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துவாங்கன்ற ஒரு விஷயத்த சொன்னதுக்கு பிறகு இதுவரைக்கும் அந்த 2 நபர்களும் என்ன ஆனாங்க ஏதானாங்கன்ற எந்த செய்திகளும் இல்லை. அப்படியாக இருந்தா இவர்களும் எங்கேயோ சமாதியாக்கப்பட்டாங்க என்பதுதான் இப்போது தெரிகிற விஷயம். இது சம்பந்தமான மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்து ஒரு வாரியாக யாழ் நீதிமன்றத்துல இது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி முறையீட்டு மேல் நீதிமன்றம் ஒரு கட்டளையை பிறப்பிச்சது. அன்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தவர் தான் கோட்டாபய ராஜபக்ஷ. பல்வேறு கட்டங்கள்ல கோட்டாபய ராஜபக்ஷ அவங்கள சாட்சி அளிக்க வர சொன்னதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன்முறையீட்டுக்கு போனாரு. மேன்முறையீட்டுல ரிட் மனு தாக்கல் செஞ்சு சொன்னாரு, யாழ்ப்பாணம் போக முடியாது, பாதுகாப்பு சிக்கல்கள் தனக்கு இருப்பதாக அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லி இதற்கான ஒரு தடை உத்தரவை வாங்கி கொண்டாரு. இது ஒரு தற்காலிக தடை உத்தரவாக இருக்கிறதுனால 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அளவுல ஒரு நிரந்தரமான ஒரு தடை உத்தரவை வாங்கி கொண்டாரு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைவேற்று ஜனாதிபதியா இருக்கும்போது இது போன்ற விடயங்களுக்கு சாட்சியம் அளிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தை சொல்லி அவர் நிரந்தரமாக அதுல இருந்து விலகி கொள்வதற்கான ஒரு அனுமதியையும் பெற்றுக்கொண்டாரு. இப்படி இருக்கிற நேரம் இதுக்கு எதிராக ஒரு மேன்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேன்முறையீடு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்த சந்தர்ப்பத்துல கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் த சில்வா 3 பேர் கொண்ட நீதிபதிகள் குழாமுக்கு முன்னால சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட்டாபய ராஜபக்ச அவங்க இந்த ஒரு கேஸ்ல சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதோட, ஆனா யாழ்ப்பாணம் போவது என்பதுதான் அவருக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்ன நேரம் நீதிபதி குழாம் என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைய நீங்க அங்கதான் சொல்லணும், இங்க அதை நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்று சொன்னது மட்டுமல்ல, 4 வாரத்துக்குள்ள கோட்டாபய ராஜபக்ஷ முன் சாட்சியம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமல்ல, இதனுடைய வாதிகளாக இருக்கின்றவர்கள் உடனடியாக 4 வாரத்துக்குள்ள இந்த கேஸை மீண்டும் எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யும்படியும் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. கோட்டாபய ராஜபக்ஷ அவங்களுக்கு யாழ்ப்பாணத்துல பாதுகாப்பு இல்லை என்பதும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா அது சிந்திக்க வேண்டிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பல்வேறு காலகட்டங்கள்ல யாழ்ப்பாணம் நோக்கி பயணிச்சவர், ஜனாதிபதி ஆனதுக்கு பிறகும் அங்கு பயணிச்சவர், நீதிமன்றத்துக்குள்ள எப்படி அவருக்கு அச்சுறுத்தல் இருக்க போகுது என்பதுதான் கேள்வியாக இப்போது எழுந்திருக்குது. கோட்டாபய ராஜபக்ஷ
முடியாது என்று சொல்லி சாக்குப்போக்கு சொல்லி தள்ளி வந்த இந்த கேஸ்ல முன் வந்து சாட்சியம் சொல்றேன், கைதேதும் வேண்டாம் என்று சொல்ற மாதிரி முன் வந்தது என்பது நீதித்துறை சுயாதீனமாக இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் என்று மீசான் டிவி நினைக்குது. இந்த வழக்கு குறித்து ஏழவே தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்பிபி தரப்பு சொன்ன ஒரு விஷயம்தான், இந்த விசாரணை நிச்சயமாக விசாரிக்கப்படும், தூசி தட்டப்படும் என்பதுக்கு இடங்க ஷானி அபேசேகர அவங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் இந்த ஒரு பணி முன்னின்று செய்யப்படுவது வாழ்த்துக்குரிய விடயமாகவும் ஒரு சிறப்புக்குரிய விடயமாகவும் பார்க்கப்படுது. பொறுத்தது பார்க்கலாம், இது சம்பந்தமான சாட்சியங்கள் கோட்டாபய ராஜபக்ச அவங்க சொல்லுவாங்களா இல்லையா, இல்லாவிட்டால் என்ன வகையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற பல்வேறு விஷயங்களை இப்போது ஊடகங்கள் பார்த்து கொண்டிருக்குது. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யட்டினுவர பிரதேச சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் சம்பிக்க நிசாந்த தனது மனைவியையும் மகளையும் படுகொலை செஞ்சுட்டு அவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பாரிய அளவுல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அவர் இறப்பதற்கு முன்னால எழுதி வைத்த கடிதம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும் சோக கதையாகவும் அமைந்திருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கடிதத்தை 4 பக்கங்களோட கடிதத்தை அவர் எழுதியிருந்தாரு. அந்த கடிதம் எப்படி தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயசிங்க உனக்கு சாபம் உண்டாகட்டும். விஜயசிங்க என்ன பல்வேறு கட்டங்கள்ல வீட்டை எழுதி கேட்டாரு, மிரட்டினாரு, எழுதி தர இல்லைண்டா படுகொலை செய்வதாக கொலை அச்சுறுத்தல் விட்டாரு. ஒரு கட்டத்துல பாடசாலை விட்டு எனது மகள் வெளியில் வரும்போது அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு நான் வந்திருந்தேன். அந்த சந்தர்ப்பத்துல மகளுக்கு முன்னால என் கொலரை பிடிச்சு வீட்டை எழுதித்தா, இல்லைன்னா கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, பலத்த காயங்கள் வர மாதிரி தலையில அடிச்சது, அந்த தழும்புகள் கூட இப்போது இன்னும் இருக்குது. மகளுக்கு முன்னால அவமானப்பட்டது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக எனக்கு இருந்தது. அன்று இரவு முழுக்க மகளும் தூங்கல. அது முடியாவிட்டால் 10 லட்சம் சல்லியும் காரையும் என் பேருக்கு எழுதித்தா என்று பல்வேறு கட்டங்கள்ல மிரட்டினாரு. அப்போது நான் சொல்ல ஒரு விஷயம் தான் வந்து, இந்த காரை வித்துட்டு தான் என் மகளுக்கான மருத்துவத்துக்காக இந்தியா போக இருக்கிறேன். மகளுடைய தோல்வியாதி சம்பந்தமாக பல தினங்கள் தூங்குறது இல்லை, பல கட்டங்களில் தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சியும் அவ எடுத்தா. இந்த ஒரு விஷயத்த கேட்காதுன்னு சொல்லியும் கூட கேட்கல. அப்போது அவர் மிரட்டின ஒரு விஷயம் தான் வந்து, இப்படி நீ இதை செய்ய இல்லைன்னா 20 வருஷம் சிறையில போடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு. கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துடாத, மகளுக்கு ஓலவெல் எக்ஸாம் வருது, அதை முடிச்சு கொள்ளட்டும்னு சொல்லியும் கேட்கல. என்ன அழைச்சி ஒரு சட்டத்தரணி முன்னால 5 லட்சம் பணமும் காரையும் எழுதி கொண்டாங்க. எவ்வளவு கெஞ்சியும் விடல. இவை அனைத்திற்கும் பொறுப்பு விஜயசிங்க தான் அப்படின்னு எழுதுறது மட்டுமில்ல, போலீஸ் தரப்புல ஒரு உயர் அதிகாரியும் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பாருங்க, தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல மரத்தால விழுந்தால மாடு குத்துற மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இதுக்குள்ள வந்தா ஒரு சாதகமான விளைவுகளை உண்டாக்க வந்திருப்பாரா என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பது தெரியும். காரணம் என்னடா, இது போன்ற இடங்கள்ல இவங்க விமர்சிக்கப்படுறாங்க அப்படின்னு இருந்தா நிச்சயமாக இதுக்குள்ள அவங்களுடைய தில்லாலங்கடி வேலையையும் பார்த்திருப்பாங்க. போலீசார் என்ற பேர்ல தான் அனைத்து அராஜகங்கள் நடக்கிறத பார்க்க முடியுது. அந்த அதிகாரி யாரு, என்ன செஞ்சார் என்ற விஷயங்கள் வெளியில் சொல்லப்படல. இருந்தாலும் இது குறித்து நிச்சயமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. எனவே இந்த கடிதத்தில் பல்வேறு விடயங்கள் கூறப்பட்டதாக ஊடகங்கள்ல செய்தி வெளியிடுவதை பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் இப்போது 3 உயிர்கள் போயாச்சு. அவருடைய இளைய குழந்தை அனாதையாக நிற்கின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்குது. எனவே இந்த ஒரு விஷயம் வந்து இப்போது பேசுபொருளாக மாறி இருப்பதை தாண்டி இது ஒரு நீதிமன்ற விசாரணைக்காக செல்ல வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய ஒரு வினயமான ஒரு வேண்டுதல். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குறிப்பிடுவது போல இந்த தரப்பினர் இவருடைய மரணத்திற்கும் இவருடைய மனைவி குழந்தைகளுடைய இறப்பிற்கும் காரணமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதர் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எழுதி வைக்கின்றவை ஒரு சான்றாக சாட்சியமாக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது சட்டவாக்கம். அந்த வகையில வந்து இந்த ஒரு விஷயம் குறித்து நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு போலீசார் அதை கொண்டு செல்ல வேண்டும். இந்த கடிதம் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்பதனால் இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர்கள், மிரட்டியவர்கள், அதட்டியவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.